ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம், எந்த இடத்துல வரப்போ நம்ம கால் ஆப்ஷன், எந்த இடத்துல வரப்போ புட் ஆப்ஷன் எடுக்கலாம், எது நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, டவுஜன்ஸ் வந்து 0.6% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. S&P 500 வந்து 0.25%, நாஸ்டாக் வந்து 0.5% டவுன்லேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. இந்தியா விக்ஸ் வந்து 0.6% டவுனில் இருக்குது. நம்மளோட நிஃப்டி வந்து 19,355 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 44,860 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ நான் வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு ஓப்பன் பண்ணுறேன். நிஃப்டியோட அனாலிசிஸில் இப்போ 15 மினிட்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் நம்ம பார்த்துட்ருக்க ட்ரெண்ட் வந்து இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா. நேற்றோட லைவ் அனாலிசிஸில் இப்போயும் நான் இது சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப உள்ளே வந்து உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். ஓகேங்களா. நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தால இந்த லைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப இங்கேருந்து போகிற லைனில் பட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல பட்டு மார்க்கெட்டு எக்ஸலண்ட்டாக டேன் ஆச்சு. இந்த இடம் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்குள்ளேயே தான் கன்சல்டேஷன் ப்ளஸ் சைட்வேஸ் நடந்திருக்கு. ஓகேவா. இப்போ நான் வந்து டே கேண்டில் வச்சிடுறேன். டே கேண்டில் வச்சு அதுக்குள்ளார எப்படி மொமெண்டம் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எதுக்கு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து டே கேண்டிலோட ஹைலோ, மந்த்லி கேண்டிலோட ஹைலோ, வீக்லி கேண்டிலோட ஹைலோ அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்கோங்கிறத வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும். புரியாத நண்பர்கள், புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து என்னோடய பல வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு இது எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைய டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்றைய டேவோட லோவையும் நான் மார்க் பண்ணிட்டேன். உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் மார்க் பண்ணுறப்ப கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் நிஃப்டியோட டே கேண்டில் இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன். மார்க்கெட்டு இங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷனு ப்ளஸ் ஒரு ரீடெஸ்ட் லெவலை நோக்கி தான் மூவ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்த்துடலாம். எப்படி இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவராலாக மார்க்கெட் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நேற்று அனாலிசிஸில் கிளியராக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நிஃப்டிக்கு சரி, பேங்க் நிஃப்டியோட கண்டிஷனும் சரி, செக்டார்லேயும் எந்த செக்டாரில் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்குங்கிறத அந்த லைவை பார்க்காதவங்க நான் கமெண்ட்டில் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். ஐ கார்ட்லேயும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 1 ஹவர் கேண்டில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரு இந்த லெவலில் ஃபாலோ பண்ணியிருந்தோம். இப்போ இங்கேருந்து இந்த லெவலுக்கு எடுத்துக்க போகிறேன். எகெயின் நான் வந்து இதை வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்குள்ளே தான் கொண்டு வர பார்க்குறேன். ஓகேவா. அதே மாதிரி இந்த சேனல் நடந்ததில்ல, க்ரீனில் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இந்த லைனுக்கு இது ரீடெஸ்ட் லெவல் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இதை நம்ம நேற்று அனாலிசிஸில் பார்த்தோம் இந்த லெவல் ரீடெஸ்ட்னு. எகெயின் இன்னையோட கன்சிடரேஷன் பார்த்திங்கன்னா இந்த லைனில் போய்ட்டு திரும்பி இருக்கிறதுனால நான் இந்த இடத்த கன்சிடரேஷனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுப்போம். 15 மினிட்ஸ் கேண்டில் என்ன மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த லைன் வரைஞ்சோம்ல அந்த லைனை டெலீட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த ஹெட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஹெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்த ஹை லெவலில் வச்சிட்றேன். ஓகேவா. இப்போயும் நான் இதை எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறேன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்குள்ளே தான் இதை நான் கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கு புரியுதா. ஓவராலாக பார்க்குறப்ப இது என்ன மாதிரியான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்குள்ளே இருக்குன்னு. ஒன்ஸு எகெயின் இது வந்து இந்த லைனுக்கு கீழே இந்த டேவோட லோவை கட் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து இந்த லெவலை டார்கெட்டாக வச்சு ட்ரை பண்ணலாம். இதே அப் ட்ரெண்ட் போகுதுன்னா நம்ம நேற்றுக்கு அனலைஸ் பண்ணி எப்படி இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த லைன். ஓகேவா. அதை பிரேக் அவுட் ஆகிறப்ப அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணலாம். நான் இப்போ வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை டெலிட் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் வரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை ப்ளஸ் இந்த லைன். ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு இந்த லைனும் டச் ஆகிருக்கு, இந்த இடமும் டச் ஆகிருக்கு, இந்த இடமும் டச் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைனாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லைனுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சிங்களேன் மார்க்கெட்டு, அப்போ இன்னைய டேவோட ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதுக்கு மேலேயும் பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் எகெயின் நம்ம வந்து இந்த லெவலையும் இந்த ஆல் டைம் ஹை ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லெவலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா.
ஓகேங்களா. ஒன்ஸ் டவுன் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைய டேவோட லோ கட் ஆகணும். அது வந்து 19,327 இருக்குது. ஓகேங்களா. ஸோ 19,327க்கு கீழே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து கன்சல்டேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதிலேருந்து வந்து நமக்கு ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்குது பார்த்தீங்களா, 19,237 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஹெட் அண்ட் ஷோல்டரில் கன்ஃபர்மேஷன்ல இங்கேருந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டரோட கன்ஃபர்மேஷன் முடிகிற இடம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா. அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா 19,200. ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19,200 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும். நம்ம அப்படியே வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டிலையுமே வந்து இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ட்ரெண்ட் வந்து இந்த லைன் நான் வரைஞ்சி நேற்று நம்மளோட லைவ் அனாலிசிஸில் சொல்லியிருந்தேன். ஒரு லோ எகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரியாக்ட் பண்ணுது. இந்த இடத்துல இருந்தது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு இங்கேயும் சப்போர்ட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துலையும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஹை போனால் இந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுன் ஆகுதுன்னா எகெயின் இந்த இடத்துல வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த லைனை தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஓவராலாக இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இதை புரிஞ்சிக்கலாம். டே கேண்டில் வச்சு ஹை லோவை மார்க் பண்ணிவிட்டு 1 ஹவர்லேயும் இதுலேயும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். இப்போ நீங்கள் இந்த மூமெண்ட்டை பார்க்குறப்பே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஓவராலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, இதை வந்து ஒரு கன்சல்டேஷன் சொன்னோம். இந்த கன்சல்டேஷனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப வந்து ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நல்ல அப்ட்ரெண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு கரெக்ஷனும் ப்ளஸ் ஒரு ரீட்ரெஸ்ட் லெவல் தான் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. அப்படி இல்லை அப்ட்ரெண்டில் திருப்பி இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம்ல ப்ளூ லைனு, இதை கட் ஆகும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் 1 ஹவர் கேண்டிலில் லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர் இங்கே மூவ் ஆகிடுச்சா, இந்த இடம் நெக்லைனை மார்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நெக்லைனில் போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தான் திருப்பி டவுன் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக இங்கே போனால் இந்த லைனை தோட்டத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப் ட்ரெண்டில் போனால் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து இதை ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். சப்போஸ் அப்படி இல்லாமல் டவுன் ஆகுதுன்னா இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ரீடெஸ்ட் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். நீங்கள் வந்து அந்த மூமெண்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத அன்றைய ட்ரேடிங்கில் லைவில் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற 100 to 200 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக வந்து இந்த டார்கெட்குள்ளாரையே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா. நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வரைக்கும் கன்சிடர் பண்ணாமல் இந்த லெவலில் இருந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிறப்ப இதை எடுத்துட்டாலே நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக புக் பண்ணிவிட்டு வெளில வர முடியும். ஓகேவா. இப்போ நான் நிஃப்டியில் எப்படி இந்த இடத்துல கேப் இருக்குது அதை ஃபில் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல ஃபில் ஆகிருக்கா. ஸோ மேபி நாளைக்கு நிஃப்டி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் நம்ம ஆக்ட் ஆகலாம். ஸோ இப்போ இதில் அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து லைன் வரைஞ்சிக்கலாம். நான் அதை 15 மினிட்ஸில் வரைஞ்சி கட்டுறேன். இந்த லைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப இங்கே, ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் கொடுத்தா இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா. நம்ம வந்து இப்போ 15 மினிட்ஸ் கண்டில் வச்சிட்றேன். 15 மினிட்ஸ் கண்டில் என்ன மாதிரி மூவ் நடக்குதுங்கிறத பார்த்துருவோம். எஃப்ஐஎஸ் வந்து பையிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. டிஐ வந்து 288 கோடி பையிங்லேயும், எஃப்ஐஎஸ் வந்து இன்னைய ட்ரேடிங் செக்ஷனில் வந்து 588 கோடி பையிங்லேயும் இருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் கேண்டிலில் எனக்கு மூவ் ஆகி பார்த்துட்ருக்க ட்ரெண்ட் எப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு சொல்ல வரேன். இதுக்குள்ளார ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது எகெயின் இந்த ஹையை வந்து ரீச் பண்ணலாம். அப்படி பாருங்கள். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணி அப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் இங்கே ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையிலேருந்து இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா 44,991 வருது. அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக 45,000க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து 45,130லேருந்து 45,100 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 100 பாயிண்ட்ஸ் இந்த லெவலுக்குள்ளார இருக்குது. இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஒன்ஸு இந்த லைன் பிரேக் அவுட் ஆனால்
இந்த ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா, இங்கேருந்து வர லைனு, இது நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் எகெயின் நம்ம வந்து 45,400 வரைக்கும் ட்ரை பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் எகெயின் இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இந்த லைன் வரைக்கும், அதாவது 44,985 வரைக்கும் மூவ் ஆகிட்டு கூட திருப்பி ரிவர்ஸ் கொடுத்ததுன்னா இந்த வீக்லி இருக்குது பார்த்தீங்களா, வீக்லியோட லோ ப்ளஸ் ப்ரீவியஸ் மந்தோட ஹை, இந்த 2 இடமும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ இன்றைக்கி அனலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இந்த இடத்துலையே பாருங்கள் எவ்வளோ நேரம், ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட சுற்றி இருக்குது. திருப்பி எகெயின் இங்கே 1 hour கிட்ட சுற்றிட்டு தான் மார்க்கெட் இந்த லெவலில் நின்றுட்டுருக்கு. சரிங்களா? ஒன்ஸ் இந்த லைன் பிரேக் அவுட் ஆகி நமக்கு கீழே இறங்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த டே லோ ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வச்சு இதுதான் ஹை இன்றைக்கி போனது, இன்றைக்கி வந்த லோ இது தான். சரிங்களா? ஸோ இன்னையோட டே லோ பிரேக் அவுட் ஆகட்டும். அது வந்து 44,714 காட்டுது. அப்போ 44,700க்கு கீழே மூவ் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஈஸியாக 44,480 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு கன்சிடரேஷனுக்கு 50 பாயிண்ட் கொடுத்து இந்த இடத்துலேருந்து எடுத்தால் கூட 100 to 150 பாயிண்ட்ஸ் வந்து இந்த லெவலில் எடுக்க முடியும். இந்த இடத்துல வந்துட்டு எகெயின் ஒரு கன்சால்டேஷனையோ இல்லை இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்து இதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த சேனலோட பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கூட திருப்பி இந்த லைன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது 44,150ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கம்ப்ளீட்டான அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும், எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. சரியா? அடுத்து நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 2 ஸ்டாக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க, அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து நான் வீக்லி கேண்டில் வைக்கிறேன். இப்போது ஸோ வீக்லி கேண்டில் வைக்கிறப்ப ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த ஹைலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அதே மாதிரி பாட்டமில் ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான், பட் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட எட்ஜில் வந்து நிற்கிது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் வந்து இந்த வீக்கு க்ளோசிங் வந்து ஸ்ட்ராங்காக இந்த சேனல் மேலே பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டார்கெட்டாக இதையும் 499 இப்போ இந்த வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகட்டும். அது வந்து 450 வரைக்கும் இருக்குது. 450க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 500ஐயும், செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 550ஐயும், தேர்ட் டார்கெட்டாக வந்து நீங்கள் 630 வரைக்கும் வச்சு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு வாட்டி இதில் நம்ம பிவோட் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் பிவோட்டில் தான் இப்போ நமக்கு இருக்குது மார்க்கெட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சப்போஸ் இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்தா இன்னும் ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். அது வந்து 475ல் இருக்குது. 475க்கு மேலே மூவ் ஆகிறப்ப 500, அடுத்த டார்கெட்டாக நீங்கள் வந்து 550, அதுக்கு அடுத்த டார்கெட்டாக நம்ம சொன்ன 640. அப்போ வந்து பிவோட்லேருந்து R1 தோறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரியா? வெயிட் பண்ணி அந்த பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் என்ட்ரி ஆகுங்க. அடுத்து இன்னொரு ஸ்டாக் கேட்டிருந்தீங்க, IOL கெமிக்கல். ஓகேவா? இந்த ஸ்டாக்கு வீக்லி கேண்டிலில் பார்க்குறப்ப நம்ம வந்து இதில் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்ப்போம். இந்த ஹை ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு இந்த இடத்துல ஆக்சுவலாக பிரேக் அவுட் நடந்திருக்கு. அந்த பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட்டில் நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த வீக் எகெயின் இதில் ரீடெஸ்ட் ஆகி திரும்புகிற கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரணும். ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வர்றப்ப நம்ம இதில் என்ட்ரி கொடுத்தோன்னா இந்த ஹைக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப வந்து இந்த ஸ்விங்கு அதுக்கடுத்து இந்த ஸ்விங்கை டார்கெட்டாக வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கும் கன்ஃபர்மேஷன் வேணும் ஃப்ரெண்ட். ஆனால் மார்க்கெட் வந்து பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடம் சப்போர்ட்டு. ஓகேங்களா? சப்போர்ட் பாயிண்ட். இப்போ இந்த சப்போர்ட் பாயிண்ட் தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ரீடெஸ்ட் லெவல் நோக்கி வந்துட்டுருக்கு. இதில் பட்டு திரும்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் இதில் வந்து என்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு. பிவோட் வச்சு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். பிவோட் கன்ஃபர்மேஷன் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பிவோட் தான் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக தெரியணுன்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோட கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை நம்மளோட டெலகிராம் சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆட் ஆகிக்கோங்க. நம்ம ஸ்டாக்ஸ்லாம் இந்த அளவுக்கு பிரேக் அவுட் கொடுக்குது, இந்த அளவுக்கு நம்ம சிங்கிள் கொடுத்த ஸ்டாக்லாம் வந்து டார்கெட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்த 2 டார்கெட்டுமே அச்சீவ் பண்ணியிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதை நான் வந்து டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன்.